அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, 2021 ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அது ஆங்கில புத்தாண்டு என்று அனைவரும் வாழ்த்துக்கள் சொன்னீர்கள். உண்மையில் அது ஆங்கில புத்தாண்டு தானா என்று கேட்டால் ஆங்கில புத்தாண்டு கிடையாது. ஆங்கிலேயர்களுக்கும் அந்த புத்தாண்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆங்கில மொழியை பேசுபவர்கள் இங்கிலாந்து என்ற நாட்டில் வசிக்கும் ஆங்கிலேயர்கள். அவர்கள் இந்த புத்தாண்டை கண்டுபிடிக்கவில்லை, அவர்கள் உருவாக்கவும் இல்லை. இந்த புத்தாண்டு என்பது ரோம பேரரசு காலத்திலே உருவாக்கப்பட்டது. இந்த காலண்டருக்கு பேரு ஜூலியன் காலண்டர் என்று பெயர். அதற்கு முன்னால் இந்த காலண்டர்ல 10 மாதங்கள் தான் இருந்தன. ஜூலை, ஆகஸ்ட் என்ற 2 மாதங்கள் கிடையாது. பிறகு பூமி சுற்றுவதற்கு 365 நாள் ஆகிறது என்ற கண்டுபிடிப்புக்கு பிறகு 365 நாட்கள் கொண்ட நாட்காட்டியை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. எனவே ஜூலை, ஆகஸ்ட் என்ற 2 மாதங்கள் அதில் கூட்டப்பட்டன. ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர் என்ற ரோமானிய பேரரசரின் நினைவாக இந்த 2 மாதங்களும் கூட்டப்பட்டன. அதன் பிறகு ஒவ்வொன்றாக திருத்தி அமைக்கப்பட்டு அந்த 365 கால் நாட்களை எப்படி கணக்கிடுவது என்ற ரீதியில 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிப்ரவரியில் 29 நாட்களை கூட்டுவார்கள். கூட்டி லீப் ஆண்டுகளாக கணக்கிட்டார்கள். இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான திருத்தங்கள் செய்யப்பட்டு 15ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் இருந்த அருள் தந்தை கிரிகோரியன் என்பவரது ஆணையின் பேரில் இந்த புதிய காலண்டர் உருவாக்கப்பட்டது. இப்ப இருக்கிற நாட்காட்டி, இதனால இதுக்கு பேர் கிரிகோரியன் காலண்டர். இந்த காலண்டர், இந்த நாட்காட்டி என்பது ஜனவரியை முதல் தேதியாக கொண்டது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினை அடிப்படையாக கொண்டது. இயேசு கிறிஸ்து அடிப்படையில் ஒரு ஆசியா கண்டத்தைச் சேர்ந்தவர். அவர் பேசிய அராமிக் என்கிற மொழி ஆசியா கண்டத்தினுடைய மொழியாகும். கிறிஸ்துவ மதம் கிபி 300இல் கிரேக்கர்களால் மதமாக்கப்பட்டது. அது முதல் ஆசிய ஐரோப்பிய கூட்டு காலண்டராகத்தான் இருக்கு. இதுல ஆங்கிலேயர்களுக்கு எந்தவித தொடர்புமே கிடையாது. ஆங்கிலோ சாக்சன் என்பது இங்கிலீஷ்காரங்களுடைய இனத்தின் பெயர். அவங்களுடைய இனத்தின் பெயரால் அவர்களுடைய மொழியை குறித்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். ஆங்கிலம் என்ற சொல்லை பிரெஞ்சுக்காரன் தான் பயன்படுத்தினான். அந்த பிரெஞ்சுக்காரன் பயன்படுத்திய ஆங்கிலம் என்ற சொல்லை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கிரிகோரியன் காலண்டரை இத்தாலி நாட்டிலிருந்து உருவானதை தவிர ஆங்கிலேயர்களுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதனால் ஆங்கில காலண்டருக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து சொல்கிறார் என்பது தவறானது. இது ஆசியா கண்டத்திற்கு உட்பட்ட நமது காலண்டர் தான். அது ஒரு அறிவியல் பூர்வமான காலண்டர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது கிரிகோரியன் காலண்டர் என்று தான் அழைக்கணும் இந்த காலண்டரை. அதுவே போல தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய 60 வருஷங்களை சொல்றோம், பிரபவம் முதல் அட்சய வரை. அது முழுக்க தமிழ் பேர் கிடையாது. தமிழ் புத்தாண்டு அல்லாத ஒரு 60 வருட சுழற்சி, ஆரிய சுழற்சி, புராண புழுவை நம்பி தமிழ் புத்தாண்டு அதை கொண்டாடுறோம். ஆங்கிலேயனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்றோம். இப்படி வரலாறுகள் தெரியாமல் நாம் மாற்றி மாற்றி சொல்கிறோம். ஆங்கில புத்தாண்டை நான் கொண்டாட மாட்டேன் என்று சிலர் வெறுப்பதையும் நான் பார்க்கிறேன். அது தவறான விஷயம். அது ஆங்கில புத்தாண்டே கிடையாது. அது ஆசியா கண்டத்தினுடைய நமது புத்தாண்டு, அறிவியல் புத்தாண்டு, கிரிகோரியன் காலண்டர் என்பதை புரிந்து கொள்வதற்காகவே இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். தமிழக மக்கள் விடுதலை இயக்கத்தின் சார்பில் முனைவர் ஜீவானந்தம்.